நான் அடிக்கடி சாலட் செஞ்சு வீடியோ போடுறத பார்த்துட்டு எங்கள் அக்கா இன்னைக்கு எனக்கு சாலட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஸோ அவளுக்கு சிக்கன் சாலட் பண்ண போகிறேன். வாங்க பண்ணலாம். இந்த சிக்கன் சாலட் செய்யறது ஒரு சப்ப மேட்ரு சால்ட் வாட்டர் ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலைங்க. நான் முதல்ல சிக்கன் வாங்கி மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டேன். இது எனக்கு நிறைய டைம் சேவ் பண்ணுது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நான் பண்ண போகிற டிப்புக்கான கேஷ்யூ அண்ட் ரெட் சில்லியஸ் ஹாட் வாட்டரில் சோக் பண்ணிட்டேன். அப்புறம் மேரினேட் பண்ணி வச்சிருந்த சிக்கனை வந்து கொஞ்சமாக ஆயில் விட்டு குக் பண்ணுறதுக்கு தவால போட்டாச்சுங்க. சிக்கன் குக் ஆகிறதுக்குள்ள வெஜ்ஜீஸ்லாம் கட் பண்ணிடலாம். எவ்வளோ வெஜ்ஜீஸ் வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது கேரட், பீன்ஸ், ப்ரொக்கோலி, கேப்சிகம், ஸ்வீட் கார்ன்லாம் எடுத்திருக்கேங்க. நிறைய வெஜ்ஜீஸை கட் பண்ணிட்டு இந்த சிக்கன் குக் பண்ண தவாலே போட்டு கொஞ்சமாக வாட்டர் அண்ட் கொஞ்சம் சால்ட் போட்டு குக் பண்ண வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த வெஜ்ஜீஸ்லாம் நல்லா குக் ஆகிடும். இதை இன்னும் ஹெல்த்தியாக்க நான் எக்ஸும் பாயில் பண்ணியிருக்கேன். 3 எக் பாயில் பண்ணேன். அதில் ஒரு எக் எடுத்து டிப்புக்காக அந்த வேக வச்ச முட்டை, அது கூட நான் ஊற வச்ச கேஷ்யூ அண்ட் ரெட் சில்லி கொஞ்சம் ஆயில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான டிப் ரெடி ஆகிடும். இப்போ வெஜ்ஜீஸும் குக் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் பிளேட்டிங் பண்ணிடலாமா. ஃபைனலாக நான் பண்ணியிருந்த அந்த டிப்பு மேலே ஊற்றி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப கம்மி டைமில் இவ்வளோ செம்ம எம்மியான ஒரு ரெசிபி பண்ணிடலாம். அதுவும் நீங்கள் ஒர்க்லாம் போயிட்டு வரீங்க என்ன மாதிரியே அப்படின்னா உங்களுக்கு பயங்கர டைம் சேவிங். நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னா ரொம்ப நேரம் கிச்சனில் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண பிடிக்காது. பட் ஹெல்த்தியாக நல்லா எம்மியாக சாப்பிடணும். ஸோ அதனால தான் ஈஸியான ரெசிபிஸ்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.